இன்றைக்கி ஆனந்தி, சாச்சனா, பவித்ரா எல்லாருமே வெளியே உட்காந்து ஈவினிங் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எப்படி விளையாண்டாங்கங்கிறத பற்றி சாச்சனா சொல்கிறாங்க. இப்போ சாச்சனா வந்துட்டு ஜெஃப்ரியை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரி ஒரு வாட்டியாக என் கூட விளையாண்டுட்டு இருந்தான். பட் அவனோட பொம்மை உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவன் அதை வைக்கிறான். அது வரைக்கும் அவன் அதை வைக்கலை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நான் ஜெஃப்ரி வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப இன்னசென்ட்டாக சாச்சனாவோட பொம்மை எடுத்தால் கரெக்டாக கொண்டு வச்சுடுவார் அப்படின்னு நான் நினச்சேன். தப்பில்லை, கேம் இப்படி தான் விளையாடணும். ஸோ பட் ஸ்டில் எனக்கு அது கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. சாச்சனா வந்துட்டு சொல்கிறாங்க, ஒரு வாட்டி அவன் அப்படியே உட்காந்துருக்குறான், என் பொம்மை போனதுக்கப்புறம் தான் அவன் போகிறான், நான் குறையா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஆனந்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோவா டீம் பார்த்தியா, நம்மளாம் கூட டீம் மாறி மாறி விளையாண்டோம், ஆனால் கோவா டீம் பார்த்தியா ஸ்டார்டிங்லேருந்து அவங்க தான் விளையாண்டாங்க, அவங்க அவ்வளோ யூனிட்டியாக இருந்தாங்க கடைசி வரைக்கும், அதனால தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கோவா டீமை வந்துட்டு ஆனந்தி வந்துட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு அருண் வந்து உண்மையிலே எடுக்கணும்னு எடுக்கலை, நல்லா தான் விளையாண்டாருங்கிற மாதிரி சாச்சனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆனந்தி சொல்கிறாங்க, சப்போஸ் அருண் வந்து யாருக்காகவும் விளையாடலாம், 2 பேத்துக்காகவும் விளையாட அவர் ரெடி அப்படின்னா அவர் வந்து சிவாக்கான கேண்டிடேட் கிடையாது, அவர் சிவாக்காகன்னு உள்ளே போனால் அவர் சிவாக்கு தான் விளையாடணும் அப்படின்னு ஆனந்தி ஒரு வேலிடான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப கரெக்டு தான். ஏன்னா சிவாக்காக உள்ளே போனதுனால அருண் வந்துட்டு அவருக்காக விளையாண்டது தப்பு. மேபி சிவாக்காக மட்டும் விளையாடுற ஒரு பிளேயரை உள்ளே அனுப்பியிருக்கலாம் அப்படின்ட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. ஸோ எனக்கும் அது செம்ம வேலிடாக தெரிஞ்சது. அதாவது அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, நான் பவித்ராக்காகவும் சாச்சனாக்காகவும் 2 பேருக்காகவும் விளையாடுவேன்னா நான் வந்து அதில் உள்ளே போகிற கேண்டிடேட் சரி கிடையாது, உனக்காக மட்டும் விளையாடுற ஒருத்தர் தான் உனக்காக உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. ஸோ அது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவும் பவித்ராவும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அருண் உள்ளே போயிட்டு எடுத்து வச்சது அந்த பிளேயர்ஸ்லாம் சொன்னது மாதிரி அது ரொம்ப மெக்னானிமஸான ஆக்டா இல்லை அது சிவாக்கு பண்ண துரோகமா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.